பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கேன். செய்தியின் தலைப்பு, விட்டு விடாதீர்கள், விட்டு கொடுங்கள். ஆதார வசனம் யோபு 23 அதிகாரம் 6வது வசனம். அவர் கர்த்தர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். விசுவாச மக்களே, யோபு சகலத்தை இழந்து ரோட்டுக்கு வந்து விட்டான். அவனிடம் அவன் ஜீவன் மட்டுமே மீந்திருந்தது. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவனுக்கு திடன் சொல்ல, ஆறுதல் சொல்ல வந்த 3 நண்பர்களும் கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார், அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள், தேவன் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவும் மாட்டார், தீங்கை அனுமதிக்கவும் மாட்டார் என்று வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி கொண்டிருந்தார். அப்பொழுது யோபு பல மணி நேரம் கான்வர்சேஷனுக்கு பிறகு இப்படி சொல்கிறான், கர்த்தர் அப்படி செய்யாமல், அப்படி தண்டிக்காமல், என்னை விசாரிக்காமல், அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார் என்று அவன் உறுதியாக சொல்லுகிறான். விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறான். அல்லேலூயா. இதுதாங்க அற்புத வெளிப்பாடு. ஆபிரகாம் தான் தங்கியிருந்த இடத்தில், அதாவது கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்த இடம் கானான் தேசம், பஞ்சம் வந்து விட்டது. அருகில் இருக்கும் எகிப்திற்கு போனான். கர்த்தரிடம் கேட்கவில்லை. நான் காட்டும் இடத்திற்கு வா என்றவர் இவனை கவனிக்க மாட்டாரா? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்பிடித்து வந்தவன் தான் இப்போது தன் சொந்த யோசனையில் பிரச்சனையை தீர்க்க செயல்பட்டான். இதுதாங்க மாமிசத்தில் செயல்படுவது என்பது. பிரச்சனையை தீர்க்க போனால் அங்கே வேறு ஒரு புது பிரச்சனை. பார்வோன் சாராள் மிகவும் அழகானவள் என்று கேள்விப்பட்டு தனக்கு மனைவி ஆக்கிக் கொள்ள அரமனைக்கு சாராள் கொண்டு வரப்பட்டாள். தயை காட்டும் கர்த்தர் தான் அழைத்து வந்தவன் தவறினாலும், தன் இஷ்டப்படி நடந்தாலும் வேடிக்கை பார்க்காத கர்த்தர், தவறு செய்தான் அனுபவிக்கட்டும் என்று நினையாத தாயுள்ளம் கொண்டவர் சாராளின் நிமித்தம் பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். ஆபிரகாம் சாராளை தன் சகோதரி என்று சொல்லியிருந்தான். கணவன் என்று சொல்லியிருந்தால் இவனை கொன்று எடுத்துக்கொள்வார்கள். பார்வோன் எப்படி தயை செய்தான்? ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் கொடுத்தான் சாராள் நிமித்தமாக. கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். பார்வோன் இருவரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான். கர்த்தர் தாமதிக்காத தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் வந்து இடைப்பட்டு ஆபிரகாமுக்காக தயை காட்டினார். ஆம், அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. புலம்பல் 3:22. ரோமர் 8:28 பவுல் இதைத்தான் குறிப்பிடுகிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தீமையே இருந்தாலும் அந்த நன்மைக்காகத்தான் முடித்து கொடுப்பார். ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தவன். மாம்சத்தில் செயல்பட்டு விட்டான், தன் சொந்த யோசனையின்படி மனதின்படி செய்துவிட்டான் என்பதற்காக புறக்கணிக்கவில்லை. மாறாக ஓடி வந்து தயை செய்தார். நானும் நீங்களும் அழைக்கப்பட்டவர்கள் தான். அவருக்கு பயந்து அவருடன் அன்பு வைத்து நடக்கிறவர்கள் தான். ஏதோ ஒரு சில சமயத்தில் நம்ம சொந்த யோசனைப்படி காரியங்களை செய்து விடுகிறோம். மனுஷனுடைய வழிகள், யோசனைகள் மரண வழிகள், வியர்த்தது என்று தெரிந்தும் செய்து விடுகிறோம். தெரிந்தே செய்து விட்டானே என்று நம்மேல் குரோதம் கொள்ளாமல் அவருடைய தயை நம்மேல் வைத்து விடுவிக்கிறார். அது மட்டுமல்லங்க, உலகம் தீமை வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் முகத்தில் கரியை பூசி சகலத்தின் நன்மையாக மாற்றி தருகிறார். அவருடைய தயை மட்டும் இல்லாவிட்டால் நீங்களும் நாள்களும் இந்த செய்தியின் மூலமாக சந்தித்திருக்கவே முடியாது. அவ்வளவு தயை காட்டுகிறார். 1000 தலைமுறை மட்டும் தயை காட்டுகிறார் என்று யோசித்து பார்த்தீர்களா? சரி, நன்மையாக மாற்றி தருவார், விடுவிப்பார், மன்னிப்பார் என்று நாம் அவர் எல்லாம் செய்வார் என்று நம்முடைய யோசனைப்படி நடக்கக்கூடாது. லாபம் இருக்கிறது என்று கர்த்தர் விலைக்கு வைத்த இடத்திற்கோ நபர்களிடமோ தொடர்பு கொள்ளக்கூடாது. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14-18 வரை வாசியுங்கள். நமக்கு இவர்களோடு சம்பந்தம் கூடாது என்று பவுல் பட்டியலிடுகிறார். ரட்சிப்புக்கு முன் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம், இப்போது நாம் அவருடைய இரக்கத்திற்கு சொந்தக்காரர்களாகிவிட்டோம். எப்போது இந்த இரக்கம், தயை நமக்கு பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது என்றால், எப்போது கர்த்தர் நமக்காக எழும்பி தம் தயையெல்லாம் காண்பிக்க எழும்புகிறார் என்றால், ஒன்று, நாம் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையின் மத்தியிலும் இருந்தாலும் கொஞ்சம் நம் வேல்யூவை விட்டு கொடுத்தால், உலகத்தாரோடு கொஞ்சம் இணங்கி போய்விட்டால் இவை யாவும் தீர்ந்துவிடும் என்று சொல்லும்போது, நல்ல ஆஃபர் வரும்போது பிசாசினுடைய பொய்யை ஏற்றுக்கொண்டு என்னை பணிந்து கொள், இதோ உலகம் முழுவதும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னானே,
இதையெல்லாம் பார்த்து அப்பாலே போ சாத்தானே, தவறு என்று தெரிந்தும் கர்த்தருக்கு இதில் பிரியமில்லை என்று அறிந்தும் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன், விலகி போக மாட்டேன் என்று உறுதியிட நிற்கிறோம் அல்லவா? உஷ்ணம் 7 மடங்கு அதிகரித்தாலும், நீங்கள் அக்னிக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் கெவிக்குள் போட்டது போல இருந்தாலும், கர்த்தருடைய தயை உங்களை விடுவிப்பது மட்டுமல்ல, உயர்வின் உச்சத்துக்கே கொண்டு போய், இதோ என் மகள் முடிந்தது என்ற சூழ்நிலையிலும் எனக்காக நின்று என் நாமத்தை மகிமைப்படுத்தினால் என் நாமம் அவளால் தூஷிக்கப்படவில்லை என்று உலகத்திற்கு காட்டாமல் விடவே மாட்டார். நமக்கு என்று வேல்யூஸ் இருக்குதுங்க, அது விட்டு கொடுக்கவே கூடாது. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உலகத்தையே நம்ம காலடியில் வைத்தாலும் சரி, வேண்டாம் என்றால் நோ என்றால் நோ தான். இரண்டாவது, சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆபிரகாம் லோத்திற்கு விட்டு கொடுத்தான். ஆதியாகமம் 13:9. நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன், வழக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன் விட்டு மனதார விட்டு கொடுத்தார். அவனுக்கு தெரியும் உயர்த்துவது கர்த்தர் என்று. சோதோமின் ராஜாவுக்காக லோத்துக்காக போய் யுத்தம் செய்தான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். எல்லா மக்களை கொடு, செல்வத்தையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று விட்டான். கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று அந்த வைராக்கி நமக்கு இருக்க வேண்டும். விட்டு கொடுக்க வேண்டும். மக்கள் இது கேட்கிறார்களா? விட்டு கொடுக்க வேண்டும். உலக பொருளை இறுக பிடித்து கொள்ளக்கூடாதுங்க. கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பிடித்து கொள்ள வேண்டும். மற்றவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் தந்து உங்களது மேன்மையை காட்டுவார். நீ விட்டு கொடுப்பீரா கொடுக்க மாட்டீரா என்பதை சோதித்து பார்ப்பார். ஆதியாகமம் 26:17-23 ஈசாக்கை பற்றி படித்து பாருங்கள். அவங்க அப்பா தூர்த்து போட்டதை எல்லாம் ஈசாக்கு தோண்டுகிறான், தண்ணீர் வருகிறது. எதிரி இது எங்களுடையதுங்கிறான், விட்டுட்டான். அடுத்தது போய் தோண்டுகிறான், தண்ணீர் வருகிறது. இது எங்களுதுனா விட்டுட்டான். விட்டு கொடுத்து கொண்டே போனான். கடைசியில் ஒரு இடத்தில் தோன்றினான், தண்ணி ஏராளமாக வந்தது. அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அப்பொழுது வாக்குவாதம் வரவில்லை. எதிரியே கொஞ்ச காலம்தான் நம்மோடு விட்டு வைப்பார், எல்லா காலங்களையும் அல்லங்க. அவன் வேறுவிட மாட்டானுங்க நமக்குள்ள. அப்படி விட்டு கொடுத்து விட வேண்டும். ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே. அல்லேலூயா. பழுகி பெருகி விசாலமான இடம் என்று ரெகபோத்து பெயரிட்டான். அப்படி உங்களுக்கு ரெகபோத்து உண்டு. ஆர்கியூ பண்ணாமல் விட்டு விடுங்கள், விட்டு கொடுங்கள். உங்களுக்கு பெரிய விசுவாசத்தை உண்டாக்கியவர், சேற்றில் கிடந்த நம்மை, அந்தகாரத்துக்கு கிடந்த நம்மை கர்த்தர் தமது தயனால் தன் சொந்த குமாரனை பலியாக கொடுத்து மீட்டுக்கொண்டார். மற்றதெல்லாம் செய்ய மாட்டாரா? விட்டு கொடுங்கள். பாதியில் நம் வாழ்க்கையை விட்டு அவர் போக மாட்டார். அப்படி அவர் செய்வது இல்லை. அவர் முற்று முடிய ரட்சிக்கிறவர். ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் இரக்கத்திற்கும் தயைக்கும் கிருபைக்கும் நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆயினும் உமது சித்தம் எங்கள் மேல் இருந்ததினால், உங்களது உருக்கமான இரக்கம் இருந்ததினால் நாங்கள் உமது தயையின் பாத்திரவான்களானோம். இந்த தயை இறுதி வரை எங்களை காத்து கரை சேர்க்கும் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, கர்த்தருடைய தயையை சோதிக்க மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா.